ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒரு முரியா டெக் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்ல இருப்பீங்க. சிங்கப்பூர், மலேசியா, கல்ஃப் கண்ட்ரி, கனடா, லண்டன் சொல்லிட்டு இருப்பீங்க. நீங்க வந்துட்டு கூகுள் பே யூஸ் பண்ணலாம்னு நெனைப்பீங்க. அதாவது கூகுள் பே, ஃபோன் பே, அப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் பே இங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு நெனைப்பீங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓடிபில நெறைய பிரச்சனை இருக்கும். அதாவது எஸ்எம்எஸ் போகாது, உங்களால ஆக்டிவேட் பண்ண முடியாது. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, ஃபுல் தீர்வ இந்த வீடியோல பார்ப்போம். இத எப்படி ஃபுல்லா கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏ டூ இசட் தெளிவா இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம முறையா டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க வந்துட்டு ஃபாரின்ல இருக்கீங்க. நீங்க இந்தியால இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களோட கூகுள் பே, ஃபோன் பே, மொபைல் பே எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஃபாரின் போனோம்னா உங்க மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. இல்ல சிம் கார்டு ஸ்லாட்ட வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால வந்து திரும்ப வந்துட்டு ரீஆக்டிவேட் பண்ண முடியாது. நெறைய இஷ்யூஸ் இருக்கும். இது வந்துட்டு நெறைய பேருக்கு ஒர்க் ஆகும். ஒரு சில பேருக்கு ஒர்க் ஆகாது. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதுல ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 5ல இருந்துட்டு 6 விதமான ப்ராசஸ் இருக்கு. இத நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு கூகுள் பே, ஃபோன் பே எல்லாமே ஒர்க் ஆகும். சில பேர் பார்த்தீங்கன்னா, இதுக்காக நீங்க தேவையில்லாம பார்த்தீங்கன்னா, அதிகமான ரீசார்ஜ் பண்ணுவீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ரோமிங் பேக்கேஜே போடுவீங்க. ரூ. 500 ரூ. 600 போடுவீங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக்னால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணாலுமே உங்களால வந்துட்டு ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு எந்த மொபைல் நம்பர் வந்துட்டு பேங்கோட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ, அதுலேருந்து தான் நீங்க ஆக்டிவேட் பண்ணணும். இது பொதுவா உங்க எல்லாருக்குமே தெரியும். பொதுவா வந்துட்டு இந்தியால யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கூகுள் பே, ஃபோன் பேலாம் நல்லா தான் ஒர்க் ஆகும். அதே மொபைல தான் நீங்க ஃபாரின் கொண்டு போவீங்க. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அங்க உள்ள அதாவது அந்த கண்ட்ரி சிம் கார்ட வாங்கிட்டு உங்க மொபைல்ல நீங்க இன்சர்ட் பண்ணுவீங்க. இன்சர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்தியாவோட சிம் கார்டு இருக்கு பார்த்தீங்களா, அத அதாவது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிம்ல தான் நம்ம போட்டிருப்போம். அத வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிட்டு, அங்க உள்ள லோக்கல் சிம் கார்ட ஃபர்ஸ்ட்ல போட்டுட்டு, நம்ம இந்தியன் சிம் கார்ட வந்துட்டு சிம் கார்ட் 2ல போடுவோம். அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, 2வது பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு மொபைல் வந்து நீங்க அங்க வாங்குவீங்க. அதுல வந்துட்டு நம்மளோட சிம் கார்டு வந்து இன்சர்ட் பண்ணுவீங்க. இன்சர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு பார்த்தோம்னா ஒரு 6 விதமான ப்ராசஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டா பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும். இது 6யுமே நம்ம யூஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்துட்டு கூகுள் பே, ஃபோன் பே, அப்புறம் உங்களோட மொபைல் பேங்கிங் 3மே நீங்க வந்துட்டு ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ன்னு பார்த்தோம்னா, உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸ்ல போய்க்கங்க. அதுல வந்துட்டு சர்ச் ஆப்ஷன்ல போயிட்டு டேட்டா ரோமிங்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அதுல வந்துட்டு சிம் கார்டு இல்லைன்னா நெட்வொர்க் செட்டிங் இருக்கும். அதுல போயிட்டு டேட்டா ரோமிங்கை ஆன் பண்ணுங்க. இதுல 3 விதமா இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு சில மொபைல்ல டேட்டா ரோமிங்கை ஆன் பண்ண மட்டுமே போதும். ஒரு சில மொபைல் வந்துட்டு டேட்டா ரோமிங்கை ஆன் பண்ணி அதுல வந்துட்டு இன்டர்நேஷனல் இருக்கும். அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் சில மொபைல்ல பார்த்தீங்கன்னா, டேட்டா ரோமிங்கை ஆன் பண்ணீங்க அப்படின்னா அதுல ஆல்வேஸ் நெவர்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் கூட இது இருக்கும். ஸோ அதுல வந்துட்டு ஆல்வேஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் ரோமிங் வந்துட்டு நம்ம ஆன் பண்ணிட்டோம். 2வது ப்ராசஸ்ல பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ரோமிங் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய டெக்ஸ்ட் மெசேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல வந்துட்டு ஐஆர் ஸ்டார்ட்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. கேபிட்டல் லெட்டர்ல எந்த ஒரு ஸ்பேஸுமே இருக்கக்கூடாது. ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க. இதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஐஆர் அப்படின்னா இன்டர்நேஷனல் ரோமிங். அதை ஸ்டார்ட் பண்றது தான் பார்த்தீங்கன்னா ஐஆர் ஸ்டார்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு நீங்க 1 to 1 அப்படிங்கிற நம்பருக்கு சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு இந்தியாவோட சிம் கார்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சிம் கார்டு மட்டும் இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. சில பேர் 2 சிம் கார்டு வச்சிருப்பாங்க மொபைல்ல. அதுல வந்துட்டு அங்க உள்ள லோக்கல் சிம்ம செலக்ட் பண்ணாம இந்தியாவோட சிம் கார்டை செலக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க சென்ட் பண்ணுங்க. ஆனா இப்ப நான் சொல்ற ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா, இது வந்து ஏர்டெல் சிம் கார்டுக்கு மட்டும் தான். அதாவது இன்டர்நேஷனல் ரோமிங் ஆக்டிவேட் பண்றதுக்கு வந்துட்டு ஏர்டெல் சிம் கார்டு மட்டும் தான் இந்த ப்ரொசீஜர். வோடாஃபோனுக்கும் ஜியோவுக்கும் பார்த்தீங்கன்னா வேறுபட்டிருக்கும். அது உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அப்படி இல்லைன்னா அடுத்த வீடியோல கூட உங்களுக்கு வந்து அதை அப்டேட் பண்றேன். ஸோ இந்த ப்ரொசீஜர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஏர்டெலுக்கு மட்டும் வரும். மற்ற எல்லா நான் சொல்லக்கூடிய மற்ற எல்லா ப்ரொசீஜரும் பார்த்தீங்கன்னா காமனா உள்ள எல்லா சிம்முக்குமே வந்து பொருந்தும். ஸோ நீங்க வந்துட்டு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எஸ்எம்எஸ் ஒன்று வரும். அதாவது ₹98 வந்து அதாவது ₹99 வந்துட்டு உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ண சொல்லும். இது எதுக்கு அப்படின்னா இன்டர்நேஷனல் ரோமிங் வந்துட்டு அதுக்குன்னு ஒரு பிளான் இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ₹99 வந்து ரீசார்ஜ் பண்ண சொல்றாங்க. இப்போ வந்து அதை 98 மாத்திட்டாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா ₹98 வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்க ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்நேஷனல் ரோமிங் வந்துட்டு கம்ப்ளீட்டா ஆக்டிவேட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம இன்டர்நேஷனல் ரோமிங் வந்துட்டு ஆன் பண்ணோம். 2வது ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ரோமிங் வந்துட்டு ஆக்டிவேட்டுமே பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ 2 ப்ரொசீஜருமே முடிஞ்சது. ஆனா இது வந்துட்டு பொதுவா வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவா பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்துட்டு செகண்ட் ஸ்டெப் வந்து வெரிஃபை ஆயிடும். ஆனா ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டெப் வந்து வெரிஃபை ஆகாம ஃபெயில்டுன்னு சொல்லிட்டு வரும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்க 2 சிம் கார்டு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அங்க உள்ள லோக்கல் சிம் கார்டுல இருந்து எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணிருக்கீங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல இந்தியாவுல சிம் கார்டுல இருந்து சென்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் கழிச்சு திரும்ப சென்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா மிட் நைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 12 1 மணிக்கு மேல சென்ட் பண்ணி பாருங்க. அப்பயுமே ஒர்க் ஆகல அப்படின்னா செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு திரும்ப ஒரு வாட்டி சென்ட் பண்ணி பாருங்க. அப்பயும் ஆகல அப்படின்னா இதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா நீங்க வந்து பக்கத்துல வேற ஏதாவது மொபைல் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா,
அவங்க மொபைல்ல வந்துட்டு உங்க சிம் கார்டை போடுங்க. போட்டுட்டு அதுலேருந்து வந்துட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஐஆர் ஸ்டார்ட்ன்னு சொல்லிட்டு 1 to 1 சென்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து உடனே வந்துட்டு ரிப்ளை மெசேஜ் வந்துரும். அதாவது இன்டர்நேஷனல் ரோமிங் ஆக்டிவேட் பண்றதுக்கு நீங்க ₹90 பே பண்ணா போதும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு அந்த சிம் கார்டை கழட்டி திரும்ப வந்துட்டு உங்களோட மொபைல்ல போட்டீங்கன்னா, அஸ் யூசுவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிரும். இது கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஏன்னா நெறைய பேருக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 2 ப்ராசஸுமே முடிச்சாச்சு. 3வது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுடைய வேலிடிட்டி. அதாவது பார்த்தீங்கன்னா 28 நாள் வந்து வேலிடிட்டி குடுப்பாங்க. அது வந்து கரண்ட்ல இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல வேலிடிட்டி முடிஞ்சுட்டு அப்படின்னா, திரும்ப நீங்க வந்துட்டு ₹120 ரீசார்ஜ் பண்ணி வேலிடிட்டி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்க வேலிடிட்டி கரெக்ட்டா வந்துட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ₹98 வந்துட்டு இன்டர்நேஷனல் ரோமிங் பேக்கேஜ் போட்டீங்க பார்த்தீங்களா? அதையும் நீங்க போட்டுட்டீங்கன்னா ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய மெயின் பேலன்ஸ்ல ஒரு ₹25 நீங்க அமௌண்ட் வச்சுக்கணும். இது வந்து எதுக்கு அப்படின்னா, அவுட் கோயிங் எஸ்எம்எஸ் போறதுக்காக. இப்ப நீங்க சிங்கப்பூர், மலேசியா அப்படின்னா ₹25 இருந்தாலே போதும். கல்ஃப் கண்ட்ரிக்கு எவ்வளவு அப்படின்னு தெரியல. நீங்க நெட்ல செக் பண்ணாலே வந்துரும். ₹18 இல்ல ₹20 இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க லண்டன், கனடால இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு எவ்வளவு சார்ஜ் நீங்க ஆன்லைன்லயே செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான அமௌண்ட் வந்துட்டு உங்களுடைய மெயின் பேலன்ஸ்ல இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்ப சிங்கப்பூர், மலேசியாவுக்கு ₹25 அப்படின்னா, ₹25 மட்டும் நீங்க வச்சிருந்தாலே போதும். இப்ப நீங்க ₹50 வச்சிருந்தீங்க அப்படின்னா, சேம் டைம்ல பார்த்தீங்கன்னா, ₹50 எடுத்துட்டு போயிடுவாங்க. அதாவது டபுள் டைம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்து சென்ட் ஆயிடும். நீங்க கேட்கலாம், ஒரு டைம் தான் எஸ்எம்எஸ் போகும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. சில டயத்துல பார்த்தீங்கன்னா, 2 டைம் இல்ல நீங்க வந்துட்டு அமௌண்ட் ₹75 இருந்துச்சுன்னா 3 டைமும் சேம் டைம்லயே போயிடும் உங்களுக்கு. கன்டினியூஸா போயிட்டு இருக்கும். அதனால வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு அவுட் கோயிங் எஸ்எம்எஸ்க்கான சார்ஜ் எவ்வளோன்னு நீங்க செக் பண்ணிட்டு, அதுக்கான அமௌண்ட் மட்டும் நீங்க வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. அதாவது இப்ப ₹25னா ₹25 மட்டும் வச்சுக்கோங்க. நீங்க வந்துட்டு இப்போ மினிமம் ரீசார்ஜ் மினிமம் ₹10 தான் பண்ண முடியுது. இல்லன்னா மேக்ஸிமம் ₹100 தான் பண்ண முடியுது. ஸோ ₹10 அப்படின்னா நீங்க ஒரு 4 வாட்டி பண்ணிக்கங்க. பண்ணிட்டு ₹25 மெயின் பேலன்ஸ் வந்துட்டு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இப்போ உங்க கூகுள் பே ஓப்பன் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்க. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எம்எஸ் ஃபெயிலியர் தான் பார்த்தீங்கன்னா, நெறைய கேஸ் பெண்டிங்லயே இருக்கும். இப்ப நீங்க அதுல போயிட்டு அஸ் யூசுவலா நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ₹25 இல்ல உங்க கண்ட்ரில வந்துட்டு என்ன அந்த அவுட் கோயிங் எஸ்எம்எஸ் சார்ஜோ அத எடுத்துருவாங்க. எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வெரிஃபை ஆகி உங்க ஜிபே வந்து ஓப்பன் ஆயிடும். நீங்க வந்துட்டு மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணீங்கன்னா, சேம் ப்ரொசீஜர் தான். உங்க மொபைல் பேங்கிங் வந்துட்டு உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடும். இப்ப இதுல வந்துட்டு ஒரு சில பேருக்கு வந்துட்டு எஸ்எம்எஸ் எடுத்துருவாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகாது. அதாவது உங்களுக்கு ₹25 எடுத்துருவாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, திரும்ப ஃபெயிலியர் தான் வரும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சர்வர்ல இருந்து நெறைய பிரச்சனை இருக்கும். நீங்க வந்துட்டு அதாவது பொதுவா வந்துட்டு மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, இப்ப HDFC, SBI எல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ள நீங்க வந்துட்டு நைட் 12 மணிக்கு மேல, அதாவது இந்தியன் டயத்துக்கு வந்துட்டு நைட் 12 மணிக்கு மேல காலையில 6 மணிக்குள்ள பண்ணீங்க அப்படின்னா, சர்வர் வந்து ரொம்ப ஸ்லோ, அதாவது ஸ்பீடா இருக்கும். அது யூசர்ஸ் கம்மியா இருப்பாங்க. டக்குன்னு உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துரும். நீங்க வந்து ஆக்டிவேஷன் பண்ணிடலாம். இப்ப நீங்க ஜிபே இதெல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்குமே வந்துட்டு சேம் டைமிங் தான். அதுல நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு டெஃபினட்டா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அக்கவுண்ட் ஓப்பன் ஆயிடும். ஸோ டைமிங்க பொறுத்துங்க. ஒரு வாட்டி ஃபெயில் ஆயிட்டு அப்படின்னா, இவ்வளவு பண்ணி ஃபெயில் ஆயிட்டு நினைக்காதீங்க. திரும்ப திரும்ப பண்ணீங்க அப்படின்னா 2 டைம் 3 டைம் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் ஆயிடும். இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. ஆனா நீங்க திரும்ப ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க. இன்டர்நேஷனல் ரோமிங் ஆன்ல இருக்கான்னு பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ரோமிங் நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டீங்களா, எஸ்எம்எஸ் வந்துட்டான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் அந்த பிளான் இருக்கு பார்த்தீங்களா, ₹98 அத போட்டுக்கங்க. மெயின் பேலன்ஸ்ல அமௌண்ட் வந்து ₹25 இல்ல ₹30 இருக்கு மாரி பார்த்துக்கங்க. எஸ்எம்எஸ் போறதுக்கான அமௌண்ட் இருந்தாலே போதும். இது எல்லாமே பக்கா வச்சுட்டு பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒர்க் ஆகும். மோஸ்ட்லி யூஸ் பண்ணும்போது அந்த டைமிங் வந்து கொஞ்சம் பார்த்துக்கங்க. அதாவது இந்தியாவுல வந்துட்டு யூசர்ஸ் எப்ப கம்மியா இருப்பாங்களோ, அந்த டைம்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு உடனே ஓடிபி வந்துட்டு சென்ட் ஆயிட்டு, உங்களுக்கு வந்துட்டு ஆக்டிவேஷன் ஆயிடும். உங்களுக்கு இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.